தமிழக அரசியல் அன்றும் இன்றும். காமராஜர் வாழ்க்கை பதிவுகள். காமராஜர் அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் ஒருவர் துறையில் பணிபுரிந்தவர்களுக்கு ஒரு மனக்குறை இருந்தது. தனது அறைக்கு அழைத்து பேச வரும் அதிகாரிகளுக்கு அமர ஆசனம் கூட தராமல் நீண்ட நேரம் நிற்க வைத்தே பேசிவிட்டு அனுப்பினார் அமைச்சர். அதிகாரிகளுக்கு இந்த மனக்குறையை முதல்வரிடமே முறையிடுவது என முடிவெடுத்து ஒரு அதிகாரியை காமராஜரிடம் அனுப்பி வைத்தார்கள். அவரை வரவேற்று ஆசனத்தில் அமர செய்து வந்த விவரத்தை கேட்க அவர் அமைச்சர் தங்களை அவமதிப்பது போல் நடந்து கொள்ளும் விஷயத்தை தெரிவித்தார். இதை கேட்ட காமராஜர், அந்த தம்பி அப்படியா நடந்து கொள்கிறார், அது தப்பாச்சே என்று சொல்லிய வண்ணம் அந்த அமைச்சரை தொலைபேசியில் அழைத்து தனது அறைக்கு வருமாறு கூறியுள்ளார். அந்த அதிகாரிக்கு சங்கடமாகிவிட்டது. நேரடியாக அமைச்சரிடம் கேட்டு கடிந்து கொள்ளப் போகிறார் என பயந்துவிட்டார் அதிகாரி. இதற்குள் அமைச்சரும் வந்துவிட்டார். அந்த அதிகாரி எழுந்து நிற்க காமராஜர், நீங்க உட்காருங்க என்று சொல்லிய வண்ணம் வந்த அமைச்சரையும் பக்கத்து இருக்கையில் அமர கூறினார். பின்னர் அமைச்சரின் துறை சார்ந்த ஒரு திட்டம் பற்றி விவாதிப்பது போல பேசி, சரி நல்லா பார்த்துக்கோங்க என்று கூறி அமைச்சரை அனுப்பிவிட்டார். அமைச்சர் சென்ற பின்பு அந்த அதிகாரியை பார்த்து, இனி நீங்க போகலாம், உங்களுக்குரிய மரியாதை இனி கிடைக்கும் என்று அனுப்பி வைத்தார். அது முதல் அமைச்சரின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டது. முதல்வர் எவ்வளவு நளினமாக நடந்து கொண்டு தங்கள் உள்ள குமுறலை தீர்த்து வைத்தார் என்பதை எண்ணி அதிகாரிகள் அனைவரும் வியந்தனர். ஒருவர் செய்யும் தவறை மிக நாகரிகமாக சுட்டிக்காட்டும் விதத்தில் காமராஜருக்கு இணை காமராஜர் மட்டுமே.